மத்திய அரசின் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் அரசு 7500 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கி இருக்கிறது. அதே போல பக்கிங்ஹாம் கால்வாய், கூவம் போன்ற நதிகளை சுத்தப்படுத்துவதற்கும் 7500 கோடி ரூபாய் மோடி அவர்களின் அரசாங்கம் தமிழகத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு இந்த 7500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் நான் மயிலாப்பூரில் போட்டி போடும் பொழுது அங்கே உள்ள வீடுகள் எல்லாம் வெள்ளம் வந்தால் இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் நிறைந்து தான் எல்லாம் மூழ்கி கொண்டிருந்தது. அதற்காக ஒரு திட்டமே நாங்கள் சொல்லியிருந்தோம். அதனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து மத்திய அரசு தமிழகத்திற்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து வருகிறது. ஆனால் சென்ற அரசு தொடர்ந்து தமிழக அரசு வஞ்சிக்கப்படுவதைப் போல ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களது 12 ஆண்டு கால சாதனையை இந்த மக்களுக்குத்தான் சமர்ப்பித்திருக்கிறார்கள். தமிழக அரசை பொறுத்தமட்டில் மரியாதைக்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், மருத்துவர்கள் அரசாங்க மருத்துவமனை நேரத்தில் தனியார் சிகிச்சை அளிக்கக்கூடாது என்று. இதை வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் தனியாருக்கு முதல்லாம் மருத்துவர்கள் மிக குறைவாக இருந்தார்கள். அதனால் அரசாங்க மருத்துவர்களே தனியாருக்கும் சென்று சேவை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் தனியார் மருத்துவர்கள், அரசாங்க மருத்துவமனையை சார்ந்த மருத்துவர்கள் அரசாங்கத்திற்கு மட்டுமே பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டாலும் அது மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்பது எனது கருத்து. அதே போல் கஸ்தூரிபாய் பிரசவ மருத்துவமனையில் தண்ணி இல்லை. ஏற்கனவே சென்ற ஆட்சி ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்கை அவங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அதில் அடித்தளம் மட்டும்தான் வேலை செய்கிறது, தண்ணி இல்லை அப்படின்ற கவலையை மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நான் அடிப்படை வசதிகளை அத்தனை மருத்துவமனைகளிலும் மேம்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தாவேகா ஆட்சி ஒரு மாசத்துல அவங்க சட்டம் ஒழுங்கை இன்னும் அதிகம் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். கஞ்சா பழக்கத்தை இன்னும் போதை பழக்கத்தை இன்னும் அதிகம் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். அதே போல இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. இப்போ தான் சிங்கப்பெண் படை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இரும்பு கரம் கொண்டு அது அடக்கப்பட வேண்டும். ஊழலும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கி சிஎம்டிஏல பார்த்தீங்கன்னா 15 நாட்களில் 300க்கு மேலே அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. மின்சாரத்துறை குறிப்பாக அந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் காணாமல் போனது ஒரு வாரம் கழித்து தான் சிபிசிஐடி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா, யாரையாவது காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்களா, இதையெல்லாம் பொதுமக்களுக்கு அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஆக இந்த ஒரு மாதம் ஆகி இருக்கிறது. இன்னும் அதிக கவனத்தோடு அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். இன்னும் போன ஆட்சி மீதே குறை சொல்லி கொண்டிருந்தாமல் இரும்பு கரம் கொண்டு இதெல்லாம் அடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. வேலைவாய்ப்பு திட்டத்தில் கடந்த 2022-23 9700 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்கு. விபிஜி ராம் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகமாக இருக்கு, மத்திய அரசு வழங்கி இல்லை. அது அந்த திட்டம் 60:40 அதில் இங்கே 7500 கோடி ரூபாய் முதல் தவணையாக வழங்கி இருக்கிறார்கள். இன்னும் 12500 கோடி இல்லை, இது முதல் தவணை தான். அதனால் எந்த விதத்திலும் குறைக்கப்படவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். இது இன்னும் அதிகமாக ஊழல் நடைபெறாமல் இருப்பதற்கான இந்த திட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நரேகா திட்டத்தில் அதிகமாக ஊழல் நடந்த ஒரு திட்டமாக அது இருந்தது. அதுவும் தமிழகத்தில் அதிகமாக ஊழல் நடைபெற்றது என்பது அந்த ரெக்கார்ட்ஸே சொல்லுது. அதனால் பொதுமக்களுக்கு வேண்டியது பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான். நன்றிப்பா.